ஹாய் மக்களே, இது திங்கக்கிழமை விடிய காலம் 3 மணிக்கு எந்திரிச்சேன் பார்த்துக்கங்க. 3:30க்கு வந்து குளிக்கிறதுக்கு என் ஹஸ்பண்டு சுடு தண்ணி போட்டு தந்தாவ. நான் போய் குளிச்சிட்டேன். காலையிலேயே குளிச்சுட்டு கரெக்டாக 4:30க்கு கிளம்பி டயாலிஸ்க்கு போனேன். ஏன்னா வந்து காலையில் ஷிஃப்ட்லேயே போடணும்னு சொல்லிவிட்டு நான் வெள்ளிக்கிழமையும் சொல்லிட்டு வந்திருந்து. நம்மளுக்கு வந்து லீவு வந்து கிடைக்காது பார்த்துக்கங்க. அவியட்ட எல்லார்த்திட்டையும் பர்மிஷன் கேட்கணும். ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட தான் பர்மிஷன் கேட்டோம். டாக்டர் ரொம்ப இதுதான் லாஸ்ட்டு, இதுக்கப்புறம்லாம் வந்து கேட்கக்கூடாது லீவு அப்படின்னு சொல்லி தான் லீவு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டயாலிஸ் சென்டர்லேயும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து காப்பீட்டு இதுலேயுமே வந்து எங்களால் புதன்கிழமை வர முடியாது, ஸ்ட்ரெயிட்டாக வெள்ளிக்கிழமை டயாலிஸ்க்கு வந்துக்கிறோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பார்த்துக்கங்க. கரெக்டாக 4:30க்கு போய் 5:15க்கு கோயம்புத்தூருக்கு ரீச் ஆகிட்டோம் ஹாஸ்பிட்டலு. அதுக்கப்புறம் ஃபேமிலியோடய போயிட்டோம் பார்த்துக்கங்க. போய் டயாலிஸ்க்கு வந்து போட்டாச்சு. கரெக்டாக 9:30க்கு முடிஞ்ச உடனே பசங்களையும் அங்கே தான் இருந்தாங்களா, கேண்டீனில் சாப்பாடெல்லாம் காலையில் இட்லி இதெல்லாம் வாங்கி கொடுத்து நானுமே வந்து ஒரு பொங்கலும் அதுக்கப்புறம் வந்து ஒரு டீயும் குடிச்சிட்டு காலையில் கிளம்பிட்டோம். இது வந்து என் தங்கச்சி ஒருத்தி கோயம்புத்தூரில் இருக்காளா, அவளையும் கூட்டிகிட்டு மொத்தத்தில் நாங்கள் 3 அக்கா தங்கச்சி மட்டும்தான் கிளம்பி போனோம். காரில் வந்து எல்லாருமே வந்து டிக்கெட்டு மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டோம் பார்த்துக்கோங்க. பெட்ரோலுக்கு வேறு ஒரு ஆளாலாம் தனியாலாம் பெட்ரோல் போட முடியாது. பசங்களையும் கூட்டிகிட்டு அவள் வந்து காளான் பிரியாணி செஞ்சு கொண்டு வந்திருந்தா. அதையும் அப்படி நிழலாக ஒரு இடம் வந்த உடனே அங்கே நின்று ஸ்டாப் பண்ணி உட்காந்து சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. கரெக்டாக வந்து கரெக்டாக ஒரு 10:30க்கு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பியிருப்பேன். 9:30க்கு டயாலிஸ் முடிஞ்சு அப்புறம் சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு கிளம்ப வந்து 10:30 ஆகிட்டு. ஊருக்கு வந்து 5:30 6 மணிக்கு பக்கம் பெய்யாச்சு பார்த்துக்கோங்க. எனக்கு தான் தலைவலி. டயாலிஸ் முடித்த உடனே தலைவலியாக, அந்த தலைவலி ஸ்டாப்பே ஆகலை. ஏன்னா வேகத்தடையில் ஒவ்வொரு தடவையும் வண்டி ஏறி இறங்கும் போது எனக்கு வந்து தலைவலி மறுபடியும் பிடிச்சிக்கிடும் பார்த்துக்கோங்க. என்னென்னையோ வந்து கரெக்டாக ஒரு 4 மணிக்கு போல் டீ வாங்கி கொடுத்தாவ. அதுக்கப்புறம் தான் பொறுமையாக கொஞ்சமாக தலைவலி கேட்டுச்சு. அது வர எல்லாத்துக்கிட்டையும் எரிஞ்சு விழுந்தேன்னு என் தங்கச்சி திட்டிக்கிட்டே இருந்தா. தலைவலிக்கு இப்படியாவே எல்லாத்தையும் ஏச்சிக்கிட்டே இருப்பா அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் ஊருக்கு போயாச்சு. ரொம்ப வருஷம் கழித்து நான் வந்து இந்த லைட்டிங்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் ஊரில் வந்து கோயில் திருவிழாக்கு போயிருக்கேன். அங்கே வந்து அந்தளவுக்கு நான் வந்து எதுலேயுமே கலந்துட்டு கிடையாது. ஆனால் வந்து இது வந்து எங்கள் அம்மா வீட்டு சைடு பார்த்துக்கோங்க, கோயில் திருவிழா நல்லாவே என்ஜாய் பண்ணேன். எனக்கு வந்து இங்கே போடுற பல்ப்பு போடுறாங்க பார்த்தீங்களா, நான் வந்து திருப்பூர் சைடும் பார்த்துருக்கேன். இந்தளவுக்கு வந்து நான் வந்து இதெல்லாம் வைப்பாங்க பார்த்துக்கோங்க, ஃபுல்லாக ஆர்ச் மாதிரி சாமி எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. டியூப் லைட்டு அப்படி ஏரியா ஃபுல்லாக கட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு மக்களே. ஹாஸ்பிட்டல் வீடுன்னு இருந்தவர்களுக்கு இது ஒரு புது அனுபவம்னா முன்னாடி இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு நோயின்னு வந்து ஹாஸ்பிட்டல் வீடுன்னு இருந்தவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. திங்கக்கிழமை வந்து ஈவினிங் வந்து முளைப்பாரி எடுக்கிறது தான். அதுலேயும் புதுசு என்னென்னா, நான் வந்து முளைப்பாரி எடுக்கும்போது இங்கே கும்மி அடிப்பாங்க பார்த்துக்கோங்க. இது வந்து நான் சின்ன வயசுலேருந்தே போய் கும்மி அடித்து பழக்கமே இல்லை. ஏன்னா சின்ன வயசில் நாங்கள் வந்து எங்கள் அம்மா வந்து அவங்க அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க. அங்கே வந்து இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து பையன், அவங்க ஒரு வீட்டில் வந்து பையனோட பெண்கள் பேரில் வந்து இது வைப்பாங்க, முளைப்பாரி வைப்பாங்க. ரேர் தான் பொண்ணோட பிள்ளைகள் பேரில் வைக்கிறது. அப்போது நாங்கள்லாம் இங்கே இருக்கும்போது நான் வந்து பொண்ணோட பிள்ளைன்னு இருக்கும். அதிலெல்லாம் முளைப்பாரி வைப்பாவ. நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. முளைப்பாரி வைக்கிற இடத்துல முளைப்பறன்னு சொல்லுவாங்க. அங்கே போய் விரதம் இருந்து பிள்ளைங்கள்லாம் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் கோயில் திருவிழா அன்னைக்கு எல்லாம் கும்மி அடிச்சுட்டு வாங்கிட்டு இருப்பாவை பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நான் ஓரத்தில் இருந்து பார்த்துருக்கேன். ஆனால் இந்த வருஷம் என் பொண்ணு கும்மி அடித்தா மக்களே, அதுதான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. நம்ம கூட இப்படி அடித்தது கிடையாதே, பரவாயில்ல நம்ம பிள்ளை வந்து முளைப்பாரிக்கு வந்து கும்மிலாம் அடிக்குதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். இந்த முளைப்பாரியில் வந்து திணை வகை இல்லைன்னா பயிர் வகைன்னு நினைக்கிறேன். அதை தான் வளர வச்சு தொட்டியில் வச்சு எடுக்கிறாங்க. 1 வாரம் வளர வைக்கிறாவ. அதுக்கப்புறம் அதை வந்து திங்கக்கிழமை நைட்டு எடுக்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷனு. அதில் வந்து வான வேடிக்கை தான் போட்டிருந்தாங்க பார்த்துக்கோங்க. அது எடுக்கும்போது முன்னாடி வந்து பின்னாடி வந்து பெண்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. முன்னாடி வந்து
பசங்க எல்லாருமே வந்து வான வேடிக்கை போட்டாங்க பார்த்துக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து மேலே வானத்தில் போய் வெடிக்கும் பற்றியெல்லாம் அது வந்து கலர் கலராக வெடிச்சிருந்து அதை ரொம்ப நான் ரசித்து பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. நான் முன்னாடிலாம் வந்து சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கும்போது என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி விரதம் இருந்து இந்த மஞ்சள் பெட்டி இந்த இந்த இதெல்லாம் எடுப்பாங்க பார்த்துக்கோங்க. அப்போ வந்து எல்லாருமே சாமி ஆடுவாங்க பார்த்துக்கோங்க. அந்த பிள்ளைகள் எல்லாமே சின்ன வயசில் வந்து சாமி ஆடிக்கிட்டே வரோம். நான்லாம் ஆச்சரியமாக வைப்பேன். ஏன்னா எனக்கு சாமி ஆட்டம் வந்ததும் கிடையாது, கொண்டாடினதும் கிடையாது. நான் வந்து என்ன இவ்வளோ மட்டும் விரதம் இருக்கிறனால ஒரு வேளை சாமி வருதோ அப்படின்னு நினச்சிக்கிடுவேன். அப்படி வந்து சாமி ஆடுவாங்க பார்த்துக்கோங்க. இப்போ நானும் யாராவது சாமி ஆடுவான்னு பார்த்தா யாருமே சாமி ஆடலை மக்களே. எல்லா பிள்ளைகளும் நார்மலாக தான் எடுத்துகிட்டு வந்துட்டு. ஆனால் வந்து நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது நிறைய பிள்ளைகள் சாமி ஆடம் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அதை. ஆனால் வான வெடிக்கை பிரமாதமாக இருந்துச்சு. அதை ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நைட்டுக்கு வந்து கோயிலில் காளான் பிரியாணி மாதிரி போட்டாங்க பார்த்துக்கோங்க. அதையும் சாப்பிட்டாச்சு. இது அடுத்த நாள். இதுதான் என் தங்கச்சி தந்த சுடிதார். நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஒழுங்காகவே நான் வீடியோ எடுக்கலை. வில்லு பாட்டு வச்சுருந்தாங்க. கிராமத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கோயில் திருவிழாவில் வில்லு பாட்டு. அவங்க வந்து கதை வந்து நிறைய சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க. அதை அப்படியே கேட்டுகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் வந்து இது நாதஸ்வரம் அப்படி இப்படின்னு. இப்போ இன்றைக்கி மத்தியானம் தான், அதாவது செவ்வாய்க்கிழமை மத்தியானம் தான் மெயின் இதே இருக்குது. எல்லாரும் வந்து மஞ்சள் பெட்டின்னு ஒன்று எடுப்போம். தாம்பளத்தட்டில் மஞ்சள், வாழைப்பழம், தேங்காய்லாம் இருக்கும். அதுவுமே கோயிலை சுற்றிலாம் எடுத்து கொண்டு போய் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சாமி வந்து ஆடுவாங்க பார்த்துக்கோங்க. ஆடி வந்து கும்பம் மாதிரி தூக்குவாங்க. அதெல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா வந்து சாமி வந்து சுடு சுடு தண்ணியில் மஞ்சள் தண்ணி குளிப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு தெரியாமல் ஏதோ சொல்கிறேன். ஆனால் அதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் ஊரில் கோயில் திருவிழா என்னென்ன எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி தான் எங்கள் ஊரில் இருக்கும். இப்படிலாம் டான்ஸ்லாம் வச்சு தான் வந்து இது பண்ணுவாங்க. பாருங்கள் டான்ஸை. கொஞ்ச நேரம் இந்த டான்ஸு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சாமி வந்து மஞ்சள் தண்ணி குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு மஞ்சள் தண்ணி போட்டாங்க. வெளியே வந்து ஒரு 4 பானை, அதாவது 4 சாமி பக்கம் இருக்குது. முத்தாரம்மன், மாரியம்மன், உச்சிகாளியம்மன்ட்டு 3 சாமி. அப்புறம் அந்த சாமிக்கு எல்லாத்துக்கும் வந்து மஞ்சள் தண்ணி குளிக்கிறதுக்கு இது. நான் இந்த டைம் தான் வந்து ஒரு பெண் வந்து மஞ்சள் தண்ணி குளித்து கும்பம் எடுக்கிறத வந்து நான் பார்த்துருக்கேன். அப்படி சுட சுட தண்ணியெல்லாம் மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை மஞ்சள் தண்ணி அது ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கரகம் மாதிரி அந்த கும்பம்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து தலையில் வச்சுட்டு அருள் வாக்கெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஊர் ஃபுல்லாக சுற்றி வரணும் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் வந்து பெரிய டாஸ்க்கு. நம்மளாலலாம் பண்ணவே முடியாது மக்களே. அதெல்லாம் சாமி அருள் இல்லாமல் அவங்க போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து நான் வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். எங்கள் ஊரில் இப்படி கோயில் திருவிழா நடக்குதுன்னு மட்டும்தான். நல்லா வந்து பார்த்து நல்லாவே என்ஜாய் பண்ணேன் பார்த்துக்கோங்க. இந்த கிளிப்ஸ்லாம் வந்து எங்கள் வீட்டில் தான் கொடுத்தாங்க. ஏன்னா வந்து நான் அந்த நெருப்பு பக்கத்துலலாம் போகலை. நான் பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் உட்காந்துக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சாமி குளித்ததை நானே இப்போ தான் இந்த வீடியோ மூலமாக பார்க்குறேன். இப்படி நெருப்பில் வந்து தண்ணி எடுத்து மோந்து குளிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அதை வந்து குளிச்சுட்டு வந்த உடனே குளிர்ந்து சந்தனம் கரைச்சி வச்சுருந்தா பார்த்துக்கோங்க. அது தடவும் போது தான் எனக்கு தெரியும் அப்போ சாமி குளிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து சந்தனம்லாம் தடவி அதுக்கப்புறம் வந்து குடம் ஏற்றிட்டாங்க.
கரெக்டாக சாமி இந்த கும்பத்தை வந்து தலையில் எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து வில்லு பாட்டு படிப்பாங்க பார்த்துக்கோங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டை கூட இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது நிறைய நேரம் படிப்பாங்க பார்த்துக்கோங்க. நான் ரொம்ப நேரம் போடக்கூடாதுன்ட்டு கட் பண்ணிட்டேன். சாமிக்கு உற்சாகம் மூட்டும் விதமாக இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சாமி வந்து இந்த கும்பத்தை தூக்கிட்டு ஊர் ஃபுல்லாகவுமே ஒவ்வொரு வீடாக போய் ஆசீர்வாதம் பண்ணி திருநீர் கொடுத்துட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து சாமி வந்து கும்பத்தை வந்து இறக்குவாங்க. கிட்டத்தட்ட அந்த ஊரு ஃபுல்லாக போயிட்டு வர்றதுக்கே, ஊருன்னா அந்த கிராமத்தை மட்டும் சுற்றி வர்றதுக்கே கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆயிரம் பார்த்துக்கோங்க. சாமி கரெக்டாக வந்து கும்பத்தை தூக்கி கோயிலையும் சுற்றிட்டு இப்போ வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறதுக்கு ஒவ்வொரு வீடாக போவாங்க பார்த்துக்கோங்க. அப்படி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்து கோயிலில் வந்து 3 சாமி சொன்ன பற்றியெல்லாம் முத்தாரம்மன், மாரியம்மன், உச்சி மாகாளியம்மன்ட்டு 3 சாமி. அதுக்கப்புறம் வந்து இது வந்து நாராயணர் சாமின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து விநாயகர், அதுக்கப்புறம் வந்து சொடலமாட சாமி. இந்த சாமிக்கு எல்லாமே அலங்காரம் பச்சரிசி மாவில் தான் பண்ணினாங்களாமா. அதனால் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் வந்து ஓரளவு திருப்தியாக நான் கோயில் கூடயே பார்த்துட்டு வந்துட்டேன் மக்களே. மதியானம் சாப்பாடு வந்து சோறு, குழம்பு சோறு போட்டாவே சோறு வந்து வேகவே இல்லை. அதெல்லாம் செட் ஆகலை. இது வந்து வீட்டுக்கு வந்து வர்றாங்க சாமி. அவங்களுக்கு வந்து காலெல்லாம் கழுவி குடத்தை தண்ணியால் அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்கக்கிட்டேயும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு பாருங்கள், சாமி எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் வந்து இந்த செண்டாமேளம், அதுக்கப்புறம் கரகம், இது எல்லாமே வந்து அடித்து உற்சாகப்படுத்துவாங்க. இப்படி தான் சாமிக்கிட்ட எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கி சாமியை வந்து கோயிலுக்கு போய் இறக்குறதுக்கு போயிட்டு கும்பத்தை. கிட்டத்தட்ட ஒரு 6:30 போல் சாமி வந்து இந்த கிராமத்தெல்லாம் சுற்றிட்டு வந்து கோயிலுக்கு வந்துருச்சு. கோயிலை 3 தடவை சுற்றி கும்பத்தை இறக்கிட்டாங்க எடுத்துக்கோங்க. ரெண்டு சாமி தான் அடிச்சு பார்த்துக்கோங்க. ஆனால் 3 கும்பம் இருந்துச்சு. அதனால் 2 சாமி ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து இந்த 2 கும்பத்தை இறக்குனதுக்கப்புறம் மிச்சம் ஒரு கும்பத்தை வந்து இன்னொரு சாமியை வந்து 2 பேர் ஆடினாங்க பார்த்தீங்களா. அதில் ஒருத்தங்களே மறுபடியும் இந்த கும்பத்தை தூக்கி கோயிலை 3 தடவை சுற்றி இறக்கிட்டாங்க பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, இந்த கும்பம் இறக்குனதோட கோயில் கூட முடிந்து விட்டது. அன்றைக்கி நைட்டு வந்து எங்களுக்கு வந்து ஆடல் பாடல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆடல் கிடையாது, பாட்டு பாடுற ஃபங்க்ஷன் இருந்துச்சு, இசை கச்சேரி. அதுக்கு வந்து என் தங்கச்சி எல்லாத்துக்கும் சாப்பாடை ஊட்டிட்டு கிளம்பிட்டோம் பார்த்துக்கோங்க. 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. சூப்பராக படித்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. படித்து இதோட வந்து ஃபங்க்ஷன் நிறைவடைந்து விட்டது. அடுத்த நாள் நாங்களும் வந்து கிளம்பி வந்தாச்சு. இன்றைக்கி வியாழக்கிழமை. இன்றைக்கி வந்து கிளம்பி வீட்டுக்கும் வந்தாச்சு மக்களே. வீட்டுக்கு வந்து தான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஏதாவது வீடியோ போச்சுன்னா, வியூஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சேல்ரி இந்த டாலராச்சு இன்க்ரீஸ் ஆகும்னு தான் இந்த வீடியோ போடுறேன். யாரும் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. இது ஜஸ்ட்டு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். எங்கள் ஊரில் இப்படி தான் திருவிழா நடக்கும்ன்ட்டு பார்த்து பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மனசுக்கு சாமி வரும் அழகு
அப்புறம் காலையில் கிளம்பி வந்துட்டோம் மக்களே. அவ்வளோதான், 1 மணிக்கு வீட்டுக்கு வந்தாச்சு, திருப்பூர் வந்தாச்சு.